வணக்கங்க. நான் டாக்டர் தனலட்சுமி பொள்ளாச்சியிலிருந்து பேசுகிறேங்க. நாங்கள் பொள்ளாச்சியில் ஸ்ரீ சக்தி கார்டியோ டயபெட்டிக் சென்டரை ரன் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ எங்கள் டயபெட்டிஸ் இப்போ தானுங்க வந்திருக்குது, எனக்கு இப்போ 30 வயசில் வந்திருக்குது, இனி ஒரு 5 வருஷம் கழிச்சு நான் இதை நல்லா ஸ்க்ரீன் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. பட் அப்படி கிடையாது. டயபெட்டிஸை ஏர்லி பீரியடில் ட்ரீட் பண்ணோம்னா அதை மட்டும்தான் டயபெட்டிஸோட காம்ப்ளிகேஷன்ஸ்லேருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும். லாஸ்ட் ஒரு 15-20 இயர்ஸுக்கு முன்னால் பார்த்தா 60-70 வயசில் இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம டயபெட்டிஸை பார்த்துருப்போம். இப்போ அவங்களுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஒரு 20 வருஷம் 25 வருஷம் எடுத்தால் கூட கிட்னி ஃபெயிலியரோ இல்லை ஹார்ட் ஃபெயிலியரோ வரதுக்கு டைம் அவ்வளவு இருக்காது. பட் இப்போ மோஸ்ட் ஆஃப் த டைமில் நம்ம 3rd டிகேட்லேயே டயபெட்டிஸை நம்ம டயக்னோஸ் பண்ணுறோம். அவங்களோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பார்த்தீங்கன்னா 30+ ஒரு 60-90 இயர்ஸுக்கு போட்டால் கூட 60 இயர்ஸ் நம்ம டயபெட்டிஸோடய இருக்கிற மாதிரி இருக்கும். டயபெட்டிஸை எப்போ கண்டுபிடிக்கிறோமோ அப்போவே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஒன்று, அதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளை மாற்றிக்கணும். சயின்டிஃபிக்கலாக இதை என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு பேர் மெட்டபாலிக் மெமரின்னு பேர். நம்ம பாடி செல்ஸ் ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கும். அதாவது நான் நல்லா பாடி வச்சுருக்கேன், உனக்கு பின்னால் எந்த தொந்தரவு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம பாடி ஞாபகம் வச்சு. இப்போ டயபெட்டிஸை கண்டுபிடிக்கிறீங்களோ அப்போவே நம்ம அதுக்கு கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும். மெடிசனாகவும் இருக்கலாம், அது உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனாகவும் இருக்கலாம். கொஞ்ச நாள் 5 வருஷம் கழிச்சு பண்ணலாம், 6 வருஷம் கழிச்சு பண்ணலாம் போது நம்ம டயபெட்டிஸை அதோட காம்ப்ளிகேஷனோட நம்ம ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும்.